எப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல ஆனிச்சு? ஆக்சுவலி எனக்கு இந்த பிஹேவியர் ஆட்டிடியூட் இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட குழந்தை பிராயத்தில் இருக்கும் போதே ஐ மீன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என்னோட பிஹேவியர் எல்லாம் ஹாஸ்டல் படிக்கும்போது இந்த சாரி வந்து நம்ம துண்டு எடுத்து சாரி மாதிரி கட்டிக்கிறது, அந்த பேசுறது எல்லாமே வந்து பொண்ணு மாதிரி பேசுறது இதெல்லாம் இருந்தது. சோ அப்ப வந்து எல்லாமே பசங்க எல்லாம் அம்பளுக்கு தானே, என்ன படிச்சது ஒரு பாய்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால எங்க பொம்பளை போறா பாரு அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன அம்பளுப்பாங்க. சோ அப்பவே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் எனக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நான் ஒரு 9th 10th படிக்கும்போது எனக்கு வந்து பாய்ஸ் மேல லவ் வர ஆரம்பிச்சது. அதாவது இயற்கையாவே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு, ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு. ஆனா எனக்கு வந்து ஒரு ஆண் மீதே ஒரு ஈர்ப்பு, என்னோட கூட படிக்கிற பையன் மேலே எனக்கு ஒரு காதல் ஈர்ப்பு வந்தது. அப்ப எனக்குள்ள நான் சொல்லிட்டேன் நம்ம வந்து ஒரு மாற்று பாலினம் அப்படின்னு உணர்ந்துட்டேன். ஸோ எனக்கு +2 படிக்கும் போதே எனக்கு வந்து பொண்ணாகணுன்ற ஒரு முழு ஆசை வந்தது. அதே நேரத்தில் என்னோட சொசைட்டி இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்க எல்லாரும் இந்த சொசைட்டில வெக்கிங் அண்ட் செக்ஷுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சோ நம்மளும் ஃபியூச்சர்ல டிரான்ஸ்வுமனா கன்வெர்ட் ஆனா நம்ம இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. சோ ஒரு ரெவல்யூஷனர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்வுமனா இந்த சொசைட்டிக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படிச்சேன். சோ நிறைய படிச்சதுனால இன்னைக்கு வந்து ஒரு டீச்சராகவும் ஒரு ஃபவுண்டேஷன் கூடிய ஒரு ஃபவுண்டராகவும் நான் செயல்பட்டு இருக்கேன்.